ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி பாக்கெட் மணி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டாகிராம் ஆப்பில் நீங்கள் ஏதாவது டிராஃப்ட்ஸ் சேவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஏன்னா நார்மலாக நம்ம ஒரு வீடியோ எடுக்கும்போதோ ஃபோட்டோ எடுக்கும்போதோ அதை டெலிட் பண்ணாமல் சேவ் டிராஃப்ட் கொடுத்துருப்போம். அது பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டோர் ஆகிருக்கும். அதை நம்ம பின்னாடி ரீயூஸும் பண்ணிக்கலாம், இல்லை அதை கிளியர் பண்ணிக்கலாம், அதாவது டெலிட்டும் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணால் ஹோம் பேஜில் இந்த மாதிரி இருப்பீங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கீழே லாஸ்ட்டில் ப்ரொஃபைல் பிக்சர் வச்சு ப்ரொஃபைல் பேஜ் இருக்குமா, இந்த பேஜ் வந்துடுங்க. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக அந்த மாதிரி ஹோம் பேஜில் இருப்பீங்க. கீழே இருக்க ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ரீலுக்குன்னு ஒரு தனி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஃபீடு இருக்கும், ரீல்ஸ் இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா டேக்டு போஸ்ட்டெல்லாம் ஒரு பட்டனில் பார்க்கலாம், அது லாஸ்ட்டாக இருக்கும். இதில் ரீல்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல ஏதாவது நீங்கள் டிராஃப்ட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே அது வந்துடும். ஏன்னா அந்த வீடியோ இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. அந்த எடுத்த கிளிப்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட்டும் பண்ணலை, பட் முழுசாக டெலிட்டும் பண்ணலை. அப்படிங்கிறப்போ அது இங்கே நின்றுருக்கும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா வீடியோஸ்க்கும் முன்னாடியே ஃபஸ்ட்லேயே டிராஃப்ட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபைல் இங்கே இருக்கும். ஸோ எப்போ க்ரியேட் ஆனது, என்ன லென்த்து எல்லாமே இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கும். அதை ரீநேம் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம், இல்லை டெலிட் பண்ணுறது அப்படின்னா கூட டெலிட் பண்ணிக்கலாம். இல்லை டேப் பண்ணிங்க அப்படின்னா எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். ஸோ அந்த மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் கவர் எடிட் பண்ணுறதுனால கவர் எடிட் பண்ணிக்கலாம். அப்படியே போஸ்ட் பண்ணுறதுனாலும் நீங்கள் அந்த ரீலை போஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? மேலே எடிட் ஆப்ஷன் இருக்கும். எடிட் கொடுத்தீங்க அப்படின்னா வீடியோ எடிட் பண்ணுற மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். கீழே எல்லா ஆப்ஷனுமே வந்திருக்கும். ஆடியோவை எடிட் பண்ணுறதுனா எடிட் பண்ணிக்கலாம், ட்ரிம் பண்ணுறதுனா ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை 3 டாட்டை கிளிக் பண்ணி டெலிட் கொடுத்தாலும் டெலிட் ஆகிரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஈஸியாக உங்கள் ப்ரொஃபைலில் இருக்க டிராஃப்ட்ஸ் ஃபைலில் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.